Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல சுவையான சிம்பிளான முருங்கை கீரை தொக்கு. உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதாவும் இருக்கும். கீரை வேண்டான்னு சொல்றவங்க கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாவே முருங்கை கீரை அப்படினாலே முருங்கை கீரை சாம்பார், பொரியல் இல்லனா கூட்டு இப்படி தான் செய்து கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு panல 1 டீஸ்பூனுக்கு குறைவாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகுலாம் சேர்த்தா கசக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கசக்காது. கடுகு நல்லா பொரிய விடணும். மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா சிவந்து வரணும். அதே சமயத்தில் கறியிடக்கூடாது. அடுத்ததா 3 வரமிளகாய் சேர்க்குறேன். இது காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 மிளகாய் சேர்த்துங்க, சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வருது, நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. இல்லைனா வதக்கும் போது அந்த இலைகள் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அதே சமயத்தில் அதனுடைய பசுமை நிறம் மாறாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இதையும் இப்போ ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொருட்களை சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக ஒரு கொரகொரப்போடு அரைக்கும் போது தான் இந்த துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்குங்க. கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அந்த ஊற்றின எண்ணெய் எல்லாமே லைட்டாக அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். லைட்டாக நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வாசனையும் வரும். அவ்வளோதான், துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வதக்கிட்டோம் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சாப்பிட்டாலும் முருங்கைக்கீரை துவையல் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். முக்கியமாக கீரை வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.